கௌதர்பார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது கௌதர்பார். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசன் 8 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஐபிசி பக்தி மெய் அன்பர்களுக்கு வணக்கம். மெய்வழிச்சாலை சம்பந்தப்பட்ட நபர்களும் அவங்களோட அனுபவத்தையும் அவங்களுடைய உணர்வுபூர்வமான தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி சில அனுபவங்களை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுற விஷயத்தெல்லாம் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்காக மெய்வழிச்சாலையிலேருந்து குணசேகர முதலியார் ஐயா அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கங்க. வணக்கம். முதல்ல நீங்கள் எப்போ தெய்வத்தை சந்திச்சிங்க? எனக்கு 17 வயசு இருக்கும். அப்போ தான் நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போகிற அந்த ஒரு டைமு. சின்ன வயசுலேருந்தே ஒரு தேட்டம் இருந்தது. தேட்டம்னா நான் ஒரு செப்பரேட்டாக இருப்பேன். அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கூடையும் பழகுவேன். ஆனால் எனக்குன்னு தனியாக சில குவாலிட்டிஸ் வச்சுருப்பேன். ஸோ அதில் அந்த ஒரு பாதையில் தான் ஸ்ட்ரிக்டாக போகணும். ஐ கேனாட் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் அதர் மென்ஸ் வில்லிங்னஸ். அதுக்காக இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கணுன்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். தெய்வீக நம்பிக்கை உண்டு, தெய்வம் ஒன்று உண்டுன்னு தெரியும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இந்த உருவ வழிபாடு, கோவில், குளம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதிலெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தது. அது யார் எனக்கு ஊட்டினாங்கன்னு தெரியல. ஏன் நீங்கள் சின்ன வயசுன்னு சொல்லும்போது நீங்கள் படிக்கும் பருவத்தில் ஸ்கூலில் எல்லாம் நீங்கள் பைபிளில் கோல்டு மெடலிஸ்ட்னு. ஆமாம், அதாவது நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மிஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்போ என்னோடய பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் ரெவரண்ட் ஃபாதர் அலெக்சாண்டர்னு. அவங்க அந்த காலத்தில் ரொம்ப ஸ்டான்ச் ஃபாதர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஒழுக்கமான ஒரு ஃபாதர் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஸ்கூலிங்லேயும் சரி, இந்த மார்க்க விஷயத்துலேயும் சரி ரொம்ப உதவி பண்ணி எனக்கு சின்ன வயசுலேருந்து இயேசுபிரான் மேலே ஒரு அலாதியான பிரியம். அது ஏன் அந்த பிரியம் அவங்க மேலே வந்ததுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு பிரியம் வந்தது. நான் மற்ற கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், இந்து கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். எங்கள் வீட்டில் என்ன போனாங்கன்னா கூட அவங்கள போக சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்போது அந்த அலாதியான பிரியம் ஏன் அவங்க மேலே வந்ததுன்றதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. ஆனால் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாரு. ஆமாம், ஹெட் மாஸ்டர் ரெவரண்ட் ஃபாதர் அலெக்சாண்டர்னு. அவர் அந்த ஒரு இது கொடுத்ததுனால அதில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், சார் நான் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன். இதெல்லாம் இல்லை, நீ உனக்கும் இயேசுபிரானுக்கும் மட்டும்தான் தொடர்பு. நீ கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் இதெல்லாம் பேசாத, உனக்கு இஷ்டம்னா அதை படி அப்படின்னார். அப்புறம் நான் அதை படிக்கும்போது எனக்கு அதில் பாடப்புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு இயேசுபெருமானுடைய அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வச்சுக்கிட்டு அதையே கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதை மறந்துடுவேன். ஸோ இப்படி அவங்க மேலே ஒரு இனந்தெரியாத ஒரு அட்டாச்மெண்ட். அந்த தேடல் உங்களை எப்படி மெய்வழிச்சாலை கூட்டு வந்தது? அதான் சொல்கிறேன். அதை நான் அவங்கள பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம அந்த காலத்தில் வந்ததா சொல்கிறாங்களே, திருப்பியும் மறுமுறையும் வரப்போகிறதா சொல்கிறாங்களே பைபிளில். அப்போ நம்ம எப்படி அவங்கள பார்க்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் 17 வயசு இருக்கும் அந்த ரேஞ்சில் மவுண்ட் ரோடு பக்கம் அந்த பாட்டா ஷோரூம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் நான் வரும்போது ஒரு பெரியவர் இந்த மாதிரி தலப்பா கட்டிகிட்டு இருந்தார். ஒரு வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தார், வேஷ்டி கட்டியிருந்தார். நல்ல டால் மேன், நல்ல கலர். ஒரு கொடை பிடிச்சிக்கிட்டு போகிறாரு. நான் எதிர்த்தா போல் வரும்போது அவரை பார்த்தோன்னே என்ன வித்தியாசமாக இருக்கார், எல்லோரும் தலையில் எல்லாம் சும்மா தான் வச்சுருக்காங்க, இவர் ஏதோ கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன கேட்டேன், அவரை எதிர்த்தா போல் ஐயா இது என்னங்க ஐயான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இது மெய்வழிச்சாலைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். ஆனால் நீங்கள் நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கேன். நம்ம அந்த குரோம்பேட் வரைக்கும் போகணும். அங்கே பஸ்ஸில் இப்போ ஏறி நான் போயிட்டு 1:30 மணிக்கு ஒரு நண்பரை அங்கே சந்திக்கணும். ஆனால் அந்த சந்திக்கிறதுக்கு இன்னும் இப்போ மணி 12:15 ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ நான் இமீடியட்டாக நான் உனக்கு இதை சொல்கிறதுக்கு முடியாது, இருந்தாலும் நீ கேட்டுட்ட. என்ன வயசுன்னு கேட்டார். 17 வயசுன்னு சொன்னேன். இப்போ நீ கேட்டதுனால உனக்கு ஏதாவது நான் சொல்லிட்டு தான் போகணும். ஒரு 5 நிமிஷத்தில் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறியான்னு. சரின்னு. அப்புறம் 5 நிமிஷத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷனை ஏன் இறைவன் படைச்சாங்க, அவனுக்கு படைச்சதற்கு அவன் மேலே என்ன கடமையை வச்சாங்க, அந்த கடமைன்றது என்ன, அந்த கடமையை அவங்க செய்யலை அப்படின்னாக்கா என்ன வரும், செஞ்சாக்கா என்ன வரும், கிறிஸ்பா அப்படி சொல்லிட்டு
இதை வந்து செய்யறதுக்கு ஒரு குருபெருமான் வேண்டும். நம்மளுக்கு முன்ன இந்த மெய்க்கல்வியை பயின்று வந்த அந்த குருபெருமான் நமக்கு வேணும். அவங்க இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அந்த சக்தி உள்ளவங்க தான் செய்ய முடியும் அப்படின்றது சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இப்போ யாருன்னா அந்த மாதிரி இருக்காங்களான்னா, அப்போ தான் அவர் சொன்னார். இந்த மாதிரி வந்து மெய்வழிச்சாலைன்ற ஒரு இடம் இருக்குது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். அங்கே வந்து பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள்னு ஒருத்தருங்க வந்திருக்காங்க. என்ன வருஷம் இருக்கும்? என்ன அந்த வருஷமா நான் சொல்கிறது வந்து 70 69 70. 1960 70. ஆமாம். ஸோ அப்போ வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி மக்கள் எல்லா மக்களுக்கும், எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா மதத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்த இறைவனோட கடமையை பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. அவங்க அதை நடத்தி வைக்கிறாங்க. அதனோட பலனை அனுபவித்தவங்க நாங்கள். அவங்களோட பிள்ளை நான். என்ன மாதிரி உள்ளவங்க இப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் கேட்குறேன், யார் ஒன்றா அங்கே நாங்கள் போகலாமான்னு. அந்த இடத்துல வந்து கதவே கிடையாது, கேட்டு கிடையாது, மனுஷனாக உள்ளவங்களாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சு வண்டிக்கு. நான் கிளம்பி போயிட்டார். அவர் பேரை கூட நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே அவர் அவசரமாக போயிட்டார். அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கலாமான்னொன்னே அந்த வழியெல்லாம் சொன்னார். நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அதுலேயே ஒரு மாதம் அப்படி இப்படி இருந்துட்டு, அப்புறம் எங்கள் ஃபாதர்கிட்ட சொல்லி அவர் ஒன்று, ஓகே யூ ஆர் அ க்ரோன் அப் மேன், இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நானே தனியாக வந்து முதல்ல அவங்கள அங்கே சந்திக்கிறதுக்கு வரேன். ஆலயத்துக்கு வரேன். அந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆலயத்தில் வரேன். அங்கே அந்த முன்னாடி தீர்த்தம் போடுறவங்க நிற்கிறாங்க. ஒரு அண்ணா இதே மாதிரி தர்பன் கட்டிட்டு நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஐயா நான் உள்ளே போகணும். அப்போ வந்து ஆண்டவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஆசனம் போட்டு உட்காந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் கேட்கும்போது, இல்லை இப்போ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ எங்கேருந்து வர என்ன விஷயம்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வரேன்னு. யார் உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவர் பேர் சொல்ல தெரியல எனக்கு, ஏன்னா அவர் பேரை நான் கேட்கல. ஸோ அதனால் இல்லை நான் மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்கள வந்து சந்திக்கிறதுக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் ஒன்று அவர் என்ன சொன்னார், ஒன்று செய்யுங்க, அந்த பின்பக்கம் வந்து அந்த நகாரெல்லாம் இது துந்துமையெல்லாம் வச்சுருக்க அந்த அன்னதான கோப்புரம் இருக்கும், அந்த பின்பக்கமாக போய் யாருக்கும் தொந்தரவு இல்லாத சைலண்ட்டாக உட்காந்துக்குங்க. அவங்க பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் என்ன சொன்னேன், மற்றவங்கெல்லாம் வந்திருக்கும்போது தீர்த்தம் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க தீர்த்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு உள்ளே தீர்த்தம் போட்டுக்கிட்டு தான் போகணும் போல இருக்குன்னு, ஐயா எனக்கு கொஞ்சம் தீர்த்தம் போடுங்கன்னு. தீர்த்தம் உங்களுக்கு போடுறதில்ல, இது மெம்பருக்கு மட்டும்தான் போடுறதுன்னு. அப்போ மெம்பர்னால் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல அங்கே போய் உட்காருங்க அப்படின்னாரு. யார்? தவச்சியில் இருந்தார், அவர் தான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் பின்னால் போய் அங்கே உட்காரத்துக்கு முன்னே நமக்கு பழக்கம் எங்கன்னா கோயிலுக்கு போகிற, அதாவது நான் அவங்கள சைடு வியூவில் பார்க்குறேன். அந்த இதுலேருந்து பார்க்கும்போது சைடு வியூவில் பார்க்குறேன். அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த லாங் ஃபேஸு, இந்த ஹை சீக் போன்ஸு, இந்த மோவாக்கட்டை வந்து ஒரு மாதிரி ஒரு அழகாக வந்திருக்கும். அது இந்த கழுத்து, இந்த காதுனோட மடல் பெருசாக கொஞ்சம் லைட்டாக முடியிருந்தது அப்போ அவங்களுக்கு. அப்புறம் தலப்பா கட்டி இருக்கிறது, இதெல்லாம் வச்சு சைடு வியூவில் பார்க்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன், இயேசுபிரானோட ஒரு ஃபோட்டோ. அதில் இந்த மாதிரி டர்பன் கட்டி அந்த ஃபோட்டோ மட்டும் நான் தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பேன், மீதியெல்லாம் ஒன்றா வச்சுருப்பேன். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக வச்சுருப்பேன். அதில் இருக்கிற மாதிரி எனக்கு என்னோட தோற்றம் அதுவும் இதுவும் அப்படியே டிட்டோ சிமிலிமம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது. ஆஹா, நம்ம யாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவங்க தான் இவங்க போல இருக்குது அப்படின்னு அங்கேயே நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். ஆனால் தெய்வம் பெரியவங்க அப்படிலாம் தெரியாது. நான் யாரை பார்க்க வந்தனோ அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டேன், அவர் சொன்ன இடத்துல போய் நின்றுட்டு எல்லாரும் வராங்க, வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்கள் பழக்கம் மாதிரி அந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்கார்றாங்க. அது நமஸ்காரம்ன்றது எனக்கு அப்போ தெரியாது. அவங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அங்கே நிற்கிறேன். எப்படி அவங்கள வந்து வணங்கணும், எப்படி வணங்குறது அப்படின்னா, அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் கடுவெளி அனந்தர்னு ஒரு தமிழ் வித்வான் ஒருத்தர், அவர் தேவாரம் திருவாசகத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆண்டவங்க அதுக்கு நடுப்புற இடையிலே அதை என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அங்கே நின்னேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு 40 அடி இருக்கும் டிஃப்ரென்ஸ். ஏன்னா தள்ளி உட்கார சொன்னார், அதனால் 40 அடி தள்ள. நான் தலைப்பாலாம் இப்போ கட்டலை, அதனால் ஓரமாக போய் அங்கே உட்காரணுன்னா 40 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த 40 அடியில் நான் நின்றுக்கிட்டு எப்படியானா அவங்கள கும்பிடணுமே. எப்படி கும்பிட்றதுன்னா, சரி உன் பழக்கம் பழைய பழக்கம்னா இப்படி அப்படியே கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி கும்பிட்றதுக்கு கையை எடுக்கிறேன். அவங்க அப்படி நிமிர்ந்து என்னை பார்க்குறாங்க. அதான் ஃபஸ்ட்டு சந்திப்பு அவங்களது. அவங்க அதாவது அந்த
ஜூயிஷ் கட்டு செக்கச்செவியல்னு அது பார்த்தாக்கா அந்த உருவத்தை வந்து எனக்கு அந்த இமேஜின் பண்ணியிருந்த பாருங்க, அது ஆண்டவங்களோட திருமுகத்தில் எனக்கு அப்படியே அவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம்டாக ஒரு நியூஸ். இது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படி வந்துடுச்சு எனக்கு. சிறப்பான பதிலாக சொல்லியிருக்கீங்க. இது இன்னமும் நிறைய ஆர்வத்தை தூண்டுது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தொடர்ந்து பேசுவோம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள் பசு போல தூய்மையானது கௌதர்பார். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.